Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து விதைப்பு அறுப்பை குறித்து பல காரியங்களை சொன்னேன். இப்பொழுது இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 37 காரியங்களை சொல்லிட்டு வர்றேன். 38வது காரியத்துக்கு போவோம். உங்களுடைய பொருளாதார விதை, பணத்தை நீங்கள் விதைக்கும் போது ஒரு பெரும் பொருளாதார விளைச்சல் உங்களுக்கு உண்டாகிறது. பணத்தை விதைக்கும் போது பெரும் பொருளாதார விளைச்சல் உங்களுக்கு உண்டாகிறது. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் பூமி உள்ளளவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். பூமி உள்ளளவும் விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணம் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். திருப்போம் ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் 22ஆம் வசனம். அங்கிருந்து ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்க போறேன். இதை கோட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது, என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டது என்பதை காண்பிக்கிறேன். பூமி உள்ள நாளளவும், ஆதியாகமம் 8:22, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். நல்ல கவனிக்க வேண்டும். நோவாவின் காலத்திலே ஏற்பட்ட அந்த ஜலப்பிரளயம் ஓய்ந்து இப்பொழுது சகஜ நிலை திரும்பி இருக்கிற அந்த நேரத்திலே நான் நினைக்கிறேன், நோவா வெளியே பூமியை பார்த்து பூமி அப்படியே நாசமாய் கிடக்கிறதை பார்த்திருப்பான். எல்லாம் அழிந்து, செடி கொடிகள்லாம் அழிந்து, பயிரெல்லாம் அழிந்து, வெள்ளத்துல எல்லாம் நாசமாயி, மரம் செடி கொடிகள் ஒன்றும் இல்லாமல் நாசமாய் போயிருக்கிறதை அவன் கண்டிருப்பான். ஆனா கர்த்தர் பாருங்க எப்பேற்பட்டவர். கர்த்தர் எல்லாத்தையும் ஜத ஜதையா எடுத்து உள்ள வைக்க சொன்னார் முதல்ல. அதுக்குதான் அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணலாம், திருப்பியும் பூமியை பெரிய செல்வ பூமி ஆக்கலாம், இது ஒன்றும் அழிஞ்சு போயிடல. அதனாலதான் உன்னை ஜத ஜதையா எல்லா மிருகங்களையும் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வையின்னு சொன்னேன். ஏனென்று சொன்னால் அதன் பெருக்கத்தை நீ ஏற்படுத்தலாம். எப்படி ஏற்படுத்த போற? பூமி உள்ளளவும். அந்த நேரத்தில் தான் சொல்றாரு, இப்போ ஜலப்பிரளயம் ஓய்ந்து இது எப்படி, இது எல்லாம் போச்சே, மரம் செடி கொடிகள் எல்லாம் போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, பூமியே அப்படியே வெறிச்சோடி கிடக்கிறதே, எங்க ஆரம்பிக்கிறது, ஒண்ணுமே இல்லையே என்று அவன் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் தான் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, ஒரு பிரின்சிபல் வேலை செய்து இதை உபயோகப்படுத்தினா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு திரும்பவும் பெரிய அளவுக்கு வரலாம் என்று சொல்லுகிறார். அப்பதான் சொல்றார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படாத என்னவா, இதெல்லாம் அழிஞ்சு போகல, எல்லாம் ஜதையா இருக்குது, எல்லாம் உங்ககிட்ட இருக்குது, இதற்குரிய விதைகள் எல்லாம் இருக்குது உங்ககிட்ட, இப்பொழுது எடுத்து விதைக்க ஆரம்பி. விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் போய்விடல, அது அழிஞ்சு போயிடல, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் அழிஞ்சு போகவில்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், சிலர் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தவர்களா இருக்கலாம். இங்க சிலர் சில காரியங்களில் ஈடுபட்டு, சில காரியங்களில் உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் போய் சிலர் அப்படியெல்லாம் பார்த்திருக்கிறேன். பாருங்க, நம்ம உலகத்துல அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிறோம். எல்லாம் போயிடுச்சு. அவங்க இப்படிப்பட்ட கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க நினைப்பாங்க, இது காசு உள்ளவர்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, தசம பாகங்களை கொடுங்கள்னு சொல்றாரு, வேதம் சொல்றதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இது காசு இருந்தா தானே கொடுக்கறது, எனக்கு எல்லாம் போச்சு, என்கிட்ட இருந்ததெல்லாம் போச்சு, இப்ப மைனஸ்ல இருக்கிறேன், என்கிட்ட என்ன இருக்குது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், ஆனால் உங்களிடத்துல விதைக்க ஒன்று இருக்கிறது, விதைக்கும்படியாக ஒன்று இருக்கிறது. எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம், எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையே சூன்யமா இருக்கலாம், எல்லாம் வெறுமையா இருக்கலாம் பார்க்கிறதுக்கு. நோவாவின் காலத்தில் இந்த ஜலப்பிரளயம் ஓய்ந்த உடனே பார்த்த போது எப்படி இருந்தது அப்படி ஒருவேளை இருக்கலாம். எல்லாம் போச்சே, வெறிச்சோடி கிடக்குது என்று பார்க்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், முதல்ல இருந்து ஆரம்பித்து திரும்பவும் நீங்கள் செழிக்கும்படியாக, திரும்பவும் மேலே வரும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய வழியை வைத்திருக்கிறார். அதுதான் விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம். கர்த்தர் சொல்றாரு, பூமி உள்ளளவுக்கு இந்த பிரமாணம் ஓய்வதில்லை, இது அழிஞ்சு போகல, அதனோவா திரும்ப ஆரம்பிக்கிறாரு. பூமி உள்ளளவும் விதைப்பு அறுப்பு இருக்குது. இனிமே நீ விதைக்க ஆரம்பி, நீ நிச்சயமா அறுக்க ஆரம்பிப்ப. இப்படி விதைச்சு அறுத்து விதைச்சு அறுத்து விதைச்சு அறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பூமி முழுக்க திரும்ப நிரம்பி செல்வ செழிப்பால் நிறைந்திருக்கும், உனக்கு ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஒண்ணு இல்லாத ஆட்களா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உள்ளத்துல விசுவாசத்தை வைத்துக்கொண்டு அந்த விசுவாசத்தை ஒரு விதையா விதைச்சு, ஒரு நயா பைசா நீங்க தேவையில்லை உங்களுக்கு வளர்றதுக்கு. நல்ல கவனிங்க, ஒரு நயா பைசா கூட தேவையில்லை இன்றைக்கு மேல வர்றதுக்கு. உள்ளத்துல இருக்க விசுவாசத்தை எடுத்து ஒரு விதையாய் விதைத்து அதை தேவனிடத்தில் கொடுத்து அதை அவர் பெருக்கி தரும்படியாக அதை நாம் விதைத்து அதை அவர் பெருக்கி தரும்போது பெரிய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். விதைக்கிறது என்கிறது வெறும் பணத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையும் விதைக்கலாம். அன்பை விதைக்கலாம்,
அநேக குடும்பங்கள்ல நீங்க அன்பை விதைக்க வேண்டியது இருக்கு பாருங்க. பணத்தை மட்டும் இல்ல, அன்பை விதைக்க வேண்டியதா இருக்குது. நிறைய பேர்ட்ட பணம் இருக்குது, ஆனால் அன்புன்ற விஷயத்துல, குடும்பத்துல சமாதானம்ங்கிற விஷயத்துல அது இல்ல. ஏனென்றால் அன்பை விதைக்க வேணும், விதைச்சாதான் அதனுடைய விளைச்சல் பெருகும். அன்பை விதைக்க வேண்டும், அன்பை விதைக்கும் போது அன்பின் விளைச்சல் உண்டாகிறது. இப்படி எல்லாத்தையும் விதைக்கலாம். ஆனால் பணம் என்கிற விதைக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்க, ஒரு விசேஷித்த தன்மை இந்த பண விதைக்கு இருக்குது. எல்லாத்தையும் விதைக்கலாம், விசுவாசத்தை கூட விதைக்கலாம். ஒண்ணு இல்லைன்னா விசுவாசத்தை தான் விதைக்க முடியும், வேற என்னத்தை விதைக்க முடியும்? பணத்தை விதைப்பது ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. பணம் ஒரு விசேஷித்த தன்மை, மற்ற எல்லா விதையை காட்டிலும் இந்த பணம் ரொம்ப ஒரு பெரிய விதையா இருக்குது. ஏன் என்பதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒண்ணு, உங்களுடைய பணத்தை நீங்கள் சம்பாதிக்க உங்களுடைய அறிவு எல்லாவற்றையும் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டியதா இருக்கிறது இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க பணம் சம்பாதிக்கிறவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவிலே சிறந்தத நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அதுல தேறினவர்களாகி நிறைய அறிவை அவர்கள் சம்பாதித்து அந்த அறிவை உபயோகப்படுத்தி அந்த அறிவை அப்ளை பண்ணி அந்த அறிவை பயன்படுத்தி அந்த அறிவை வேலை செய்ய வைத்துதான் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். பணத்தை சம்பாதிக்கிறவங்க கேட்டா சொல்லுவாங்க, அப்பா என்னுடைய அறிவை எல்லாத்தையும் அதுல கொட்டி இருக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சதெல்லாவற்றையும் நான் போய் செஞ்சுதான் இந்த பணத்தை நான் எடுத்திருக்கிறேன் பாங்க இல்லையா? அறிவை எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்திருக்கிறதுனால இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அறிவெல்லாவற்றையும் செலவழிச்சுதான் சம்பாதிக்க முடியுது. ஆகவே பணத்தை நீங்கள் கொடுக்கும் போது அது உங்களுடைய அறிவில சிறந்ததற்கு ஈடாக அது இருக்கிறது. பணத்தை நீங்க ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கும் போது என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, எனக்குள்ள அறிவு எல்லாவற்றையும் வச்சுதான் அதை சம்பாதித்தேன். ஆகவே இதை கொண்டு வரும்போது என்னுடைய அறிவு எல்லாவற்றையும், நீர் எனக்கு கொடுத்த அறிவு, எனக்கு கொடுத்த ஆற்றல்கள் எல்லாவற்றிற்கும் அடையாளமாக இது இருக்கிறது. அந்த பணம் என்னுடைய அறிவு ஆற்றல் எல்லாவற்றுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்குது, அதை பிரதிபலிக்கிறது அது. ரெண்டாவது, பணம் சம்பாதிக்கும் போது அநேகருடைய தயவு ஒத்தாசை எல்லாம் அங்க வேலை செய்து பாருங்க. அநேக வழிவாசல்கள் திறக்கிறது, அநேக மக்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, ஒத்தாசை தேவைப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு நடக்கிறது வாழ்க்கையில. யார் யாரோ நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறார்கள், ஒத்துழைக்கிறார்கள். தெய்வாதீனமா பல காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் வழிவாசலை திறக்கிறார். எவ்வளோ உறவுகள் நமக்கு ஏற்படுகிறது. இந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல பணம் சம்பாதிக்கணும்னு போகும்போது, ஒரு வியாபாரத்தை செய்யும்போது, தொழிலை செய்யும் போது அநேகருடைய ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் தயவும் எல்லா காரியங்களும் அங்க நமக்கு கிடைக்கிறது. அப்ப அதன் வாயிலாதான் பணம் கடைசியில நம்ம கையில சேருது. இதெல்லாம் அதுல சேர்ந்திருக்கு பாருங்க. அப்ப நான் பணத்தை கொண்டு வரும்போது நான் என்னத்தை கொண்டு வருகிறேன்? ஐ பிரிங் த பெஸ்ட் ஆஃப் மை ரிலேஷன்ஷிப்ஸ். எனக்கு இருக்கிற உறவுகள் எல்லாம் சிறந்த உறவுகளை இந்த பணம் பிரதிபலிக்கிறது. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். பணம் சம்பாதிக்கும் போது நீங்கள் உங்களுடைய நாளின் மிக முக்கியமான நேரத்தை இந்த வேலையில செலவழிக்கிறீங்க, உங்க தொழில செலவழிக்கிறீங்க. காலையில் எந்திரிக்கிறோம், எந்திரிச்சு வேலைக்கு போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் சிலர் 12 மணி நேரம்லாம் வேலை செய்றீங்க. உங்கள் நாளிலே ஒரு பெரும் பகுதியை, முக்கியமான ஒரு பகுதியை, அந்த 24 மணி நேரத்தில் ஒரு சிறந்த 8 மணி நேரத்தை எடுத்து அந்த வேலைக்கென்று நீங்கள் கொடுக்கிறீர்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், உங்கள் கையை வைத்து அந்த வேலையை செய்கிறீர்கள் இல்லையா? அதுல ஒரு பெரும் பகுதி போகிறது, ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு சங்க் ஆஃப் யுவர் டைம் அதுல செலவிடப்படுகிறது. அப்ப நான் பணத்தை கர்த்தரிடத்துல கொண்டு வரும்போது என்னுடைய நேரத்தையே நான் கொண்டு வருகிறேன். என்னுடைய நேரத்தில் சிறந்ததை நான் அவரிடத்திலே நான் கொண்டு வந்து அவரிடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். பாருங்க எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. என்னுடைய அறிவெல்லாம் உபயோகப்படுத்த சம்பாதிக்கிறேன். அப்ப நான் பணத்தை கொண்டு வரும்போது என்னுடைய அறிவெல்லாம் அதுல அடங்கி இருக்குது. மற்றவர்களுடைய ஒத்தாசை ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் வைத்துதான் நான் சம்பாதிக்கிறேன். ஆகவே நான் கொண்டு வரும்போது அதெல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய சிறந்த நேரத்தை என்னுடைய வேலையில, என்னுடைய தொழில நான் செலவழித்து அப்படி சம்பாதிக்கிறேன். ஆகவே அதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, என்னுடைய எல்லா ஆரோக்கியமும், என்னுடைய சரீர பலனும் ஆரோக்கியமும் அதில் செலவிடப்படுகிறது. இந்த பணம் சம்பாதிக்கிற வேலையில நான் முழுமையாய் ஈடுபடுகிறேன். என்னுடைய சரீரத்தை ஈடுபடுத்துகிறேன். என்னுடைய எல்லா அறிவு மட்டுமல்ல, என்னுடைய முழு சரீரமும், அதனுடைய எல்லா பலனும் ஆரோக்கியமும் இதில் செலவிடப்படுகிறது. அதை நான் கர்த்தருக்கு கொண்டு வரும்போது, பணத்தை கொண்டு வரும்போது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றின் ஒரு பங்கை, சிறந்த பங்கை நான் கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறேன். ஆகவேதான் பணம்ங்கிறது ஒரு சாதாரண வெறும் ரூபா நோட் அல்ல. அந்த ரூபா நோட்ல இருக்கீங்களா? அந்த ரூபா நோட்ல, அது 100 ரூபா நோட்டா இருக்கட்டும், 50 ரூபா நோட்டா இருக்கட்டும், 1 ரூபா நோட்டா இருக்கட்டும், எத்தனை ரூபா நோட்டா இருந்தாலும் அந்த ரூபா நோட்டு
என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த மணி நேரங்களின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில அநேகர் மூலமா கர்த்தர் கிரியை செய்து வருகிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கிற எல்லா முழு பலன் ஆரோக்கியத்தினுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கிறது. என்னுடைய அறிவு எல்லாவற்றும் எல்லாம் அதுல அடங்கி இருக்கிறது. இந்த ரூபா வெறும் ரூபா நோட்டு கிடையாது, அதுல நானே அதுல இருக்கிறேன். எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் செலவழிச்சு நான் உழைச்சு நான் அதை சம்பாதிக்கிறேன். அப்புறம் நான் கொண்டு வரும்போது என்னையே நான் கர்த்தரத்தில் நான் கொண்டு வர்றது போல இருக்கிறது. என்னுடைய நேரம், என்னுடைய பலன் ஆரோக்கியம், என்னுடைய அறிவு, என்னுடைய எல்லாவற்றையுமே நான் ஆண்டவரத்திலே கொண்டு வருகிறேன். அதனால்தான் நான் நினைக்கிறேன் பணத்தை போல வேற ஒன்றும் கிடையாது. இந்த விதைன்னு வரும்போது பணத்தை காட்டிலும் ஒரு சிறந்த விதை இருக்க முடியாது. இருக்கீங்களா? பணம் ஒரு மிகச்சிறந்த விதை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் அது உள்ளடக்கியதா இருக்கிறது.